வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல்ல நம்ம இன்னைக்கு அழகிட்டு வாய்ப்பாடை பத்தி பார்க்கலாம் வாங்க. முதல்ல அழகிட்டு வாய்ப்பாடுல நம்ம குறில் எழுத்துக்கள் என்னன்னா நெடில் எழுத்துக்கள் என்னன்னு முதல்ல பார்க்கலாம். குறில் எழுத்துக்கள்னா குறுகிய ஓசை உடைய எழுத்துக்கள் தான் குறில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள்னா நீண்ட ஓசை உடைய எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்துக்கள். குறில் எழுத்துக்கள் பா என்னது இது குறில் எழுத்துக்கள் இது பா அப்போ குறில் எழுத்து. பா நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் அப்போ நெடில் எழுத்துக்கள். இப்போ நேரசை சீர் வந்து நேரசை எங்கெல்லாம் வரும்ன்றத பார்க்கலாம். தனி குறில் எழுத்து ஒரு குறில் எழுத்து வந்து தனியா வரும்பொழுது அங்க நேரசை வரும், அங்க நேரசை எழுதணும். தனி குறில் எழுத்தோட ஒற்று எழுத்துக்கள், ஒற்றுனா எப்பவுமே ஒட்டிக்கிட்டே வரும், எந்த எழுத்துக்கூடயும் ஒட்டிக்கிட்டே வரும். ஒற்று எழுத்துக்கள் புள்ளி வச்ச எழுத்துக்கள் வரும்பொழுது அங்க நேரசை வரும். ப இல் நேரசை வரும். நெக்ஸ்ட் தனி நெடில் எழுத்துக்கள் தனித்து வரும்பொழுது பா நெடில் எழுத்து தனித்து வந்திருக்கு, அங்க நேரசை வரும். நெடில் எழுத்தோட ஒற்றெழுத்துக்கள் பா இல் ஒற்றெழுத்து சேர்ந்து வரும்பொழுது அங்க நேரசை வரும். அடுத்தது நிறையசை எங்கெல்லாம் வரும்? இரண்டு குறில் எழுத்துக்கள் ஆ ஒரு குறில், நீ ஒரு குறில், இரண்டு எழுத்துக்கள் வரும்பொழுது அங்க நிறையசை வரும். நெக்ஸ்ட் இரண்டு குறில் எழுத்தோட ஒரு ஒற்றெழுத்து வரும்பொழுது நிறையசை வரும். ஆ ஒரு குறில், நீ ஒரு குறில், அது கூட ஒற்றெழுத்து வந்திருக்கு, இப்போ நிறையசை. நெக்ஸ்ட் குறில் எழுத்தும் நெடில் எழுத்தும் வரும்பொழுது அங்கு நிறையசை வரும். வி குறில் எழுத்து, ழா நெடில் எழுத்து, குறிலும் நெடிலும் வரும்பொழுது அங்க நிறையசை. நெக்ஸ்ட் குறிலு நெடிலு ஒற்று. இங்க பாருங்க குறில் எழுத்துக்கள் வி குறில் எழுத்து, ழா நெடில் எழுத்து, இர் ஒற்றெழுத்து வரும்பொழுது அங்க நிறையசை வரும். இது எப்படி ஷார்ட்கட் மெத்தட்ல ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஷார்ட்கட் மெத்தட்ல கணக்கு எடுக்க சொல்ல நம்ம ஒற்றெழுத்தை வந்து கணக்குல எடுத்துக்கூடாது. குறில் எழுத்தையும் நெடில் எழுத்தையும் மட்டும்தான் நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டணும். இங்க பாருங்க குறில் எழுத்து தனியா குறில் எழுத்தோ நெடில் எழுத்தோ தனியா வந்தா அந்த இடத்துல எப்பவுமே நம்ம நேர் தான் போடணும். தனியா வந்தா நேர். இரண்டு எழுத்துக்கள் வந்து சேர்ந்து வந்தா அங்க வந்து நிறைய எழுதணும். தனியா வந்தா நேரு, ரெண்டு எழுத்து சேர்ந்து வந்தா அங்க வந்து நிறைன்னு எழுதலாம். அடுத்தது ஓரசை சீர், அதுக்கான அசையும் வாய்ப்பாடும் பார்க்கலாம். நேரசை அசையில நேர்னு முடிஞ்சா அங்க நாள் வாய்ப்பாடு வந்து நாள் எழுதணும். நிறைனா மலர்னு எழுதணும். நேர்புனா காசு, நிறைபுனா பிறப்பு. இது எப்படி ஷார்ட்கட் மெத்தட்ல ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நேர் நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னா ஒரு நல்ல நாள் பார்த்து அப்படித்தானே செய்வோம். அப்போ நேர்மையா ஒரு நல்ல நாள் பார்த்து செய்யலாம். அப்ப நேர்னா நாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நிறை மலர், நிறைய மலர் வாங்கி சாமிக்கு வந்து வைக்கலாம். நிறைய மலர். நேர்பு காசு, நம்ம நேர்மையா உருண்டு புரண்டு வேலை செஞ்சா நமக்கு நிறைய காசு கிடைக்கும். அப்ப நேர்பு காசு ஞாபகம் வச்சுக்கலாம். நிறைவு நிறை மாசம் அந்த முடிஞ்சாதான் நமக்கு குழந்தை பிறக்கும். அப்ப நிறைவுனா பிறப்பு அப்படின்னு ஷார்ட்கட் மெத்தட்ல ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஈரசை சீர், அதுக்கான அசை வாய்ப்பாடு பார்க்கலாம். நேர் தேமா, நம்ம நேர்மையா இருந்தோம்னா நமக்கு தேனு மாதிரி லைஃப் அமையும். அப்ப தேமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நேர் புலிமான், நிறைய நேர்மையா ரொம்ப நேர்மையா இருந்தா நம்மள எல்லாருமே நம்மள புலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப புலிமா ஞாபகம் வச்சுக்கலாம். நிறை கருவிலம், நமக்கு நிறைய முடி வந்து நரைச்சு போச்சு. அப்போ நம்ம வந்து கருப்பு கலர்ல வந்து டை அடிக்கலாம். அப்போ கருவிலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறை நேர்மையா நிறைய பேரு கூவி விளாம்பழத்தை விற்பாங்க. அப்ப கூவிலம்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். கடைசியில் எங்க பாருங்க மாமான்னு முடிஞ்சா அது வந்து மாச்சீர், விலன் முடிஞ்சா அது வந்து விளச்சீர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மூவசை சீர்ல அதே மாதிரிதான் ஈரசை சீர் போலதான் வரும். கடைசியில நமக்கு நேர் முடிஞ்சா அப்போ அது வந்து காய்ச்சீரா இருக்கும். தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய்ன்னு எழுதணும். கடைசியில மட்டும் நேர் முடிஞ்சா காய்ச்சீர். இப்ப தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய்ன்னு எழுதலாம். கனிச்சீருனா கடைசியில நிறைன்னு முடியும். நிறைன்னு முடிஞ்சதுன்னா நம்ம வந்து அது வந்து கனிச்சீர் ஆயிடும். நிறைன்னு முடியுதுங்களா? இப்ப எல்லாப்போ என்ன எழுதணும்? தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிலங்கனி, கூவிலங்கனின் அப்படின்னு எழுதணும். இப்போ வந்து ஒரு திருக்குறளுக்கான வாய்ப்பாடு வந்து எழுதலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் திருக்குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இது எப்படி பிரிக்கலாம்? முதல்ல சீர், அசை, வாய்ப்பாடு அப்படின்னு பிரிக்கலாம். சீர்
ஒரு திருக்குறள்ல 7 சீர் இருக்கும். அப்போ லைனா வந்து எழுதிக்கலாம். அதோட சீர் ஒழுக்கம், விழுப்பம், தரலான், ஒழுக்கம், உயிரினும், ஓம்பப்படும். லைனா வந்து எழுதியாச்சு. இது எப்படி பிரிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் ஒற்றெழுத்து இருக்கோ அங்கெல்லாம் ஒரு கோடு போட்டுக்கலாம். ஒற்றெழுத்து இங்க இருக்க ஒழுக்கம் இக்கு பக்கத்துல போட்டுக்கலாம். விழுப்பம் விழுப்பம் இப்போ பக்கத்துல போட்டுக்கலாம். தரலான் இங்க இல்ல ஒற்றெழுத்து. அப்ப 2 குறில் இருக்கிறப்ப நம்ம போட்டுக்கலாம் கோடு. இங்க ஒற்றெழுத்துக்கு இருக்கு அப்ப போட்டுக்கலாம். இங்க இல்ல குறில் எழுத்துக்கள் 2 இருக்கு அப்ப பக்கத்துல போட்டுக்கலாம். இங்க ஒற்றெழுத்துக்கு இருக்கு ஒற்றெழுத்து பக்கத்துல போட்டுக்கலாம். இங்க ஒரே சீரா தான் இருக்கு. அதை பிரிக்க வேணாம், அப்படியே விட்டுடலாம் கடைசி சீரை. இப்போ இதுக்கு எப்படி பண்ணலாம் பாருங்க. நான் சொன்ன ஷார்ட்கட் மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க இப்போ 2 குறில் இருக்கா, 2 குறில் வந்தா என்ன எழுதணும்? நிறை. 1 இருக்கா, 1 வந்தா நேர். அப்போ நிறை நேர். அப்போ நிறைய நேர்மையா இருந்தா என்னன்னு சொல்லுவாங்க? நம்மள புலின்னு சொல்லுவாங்க. அப்போ புலிமா அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் விழுப்பம். இங்க பாருங்க 2 குறில் இருக்கு, ஒற்றெழுத்து இருக்கு. நம்ம ஒற்றெழுத்து எப்பவுமே கணக்கில் எடுத்துக்கூடாது. அப்போ 2 குறில் வந்தாவே 2 வந்தாவே என்னது? நிறை. அடுத்தது பாயும், ஒரு குறில் எழுத்து இருக்கு. 1 வந்தா நேர். அப்ப நிறை நேர் புலிமா. தரலான் 2 குறில் 2 வந்தாவே நிறை. 1 இருக்கு. அப்போ 1 வந்தா நேர். லா நெடில் மட்டும் இருக்கு. அப்ப நேர். அப்ப நிறை நேர் புலிமா. நெக்ஸ்ட் ஒழுக்கம் அதேதான். 2 குறில் அப்ப நிறை. கா 1 அப்ப நேர். அப்போ புலிமா. உயிரினும் 2 குறில் 2 வந்தா நிறை. அடுத்தது ரீ குறில் நு குறில் 2 வந்திருக்கு. அப்ப நிறை நிறை. அப்ப நிறைய முடி நரைச்சு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? கருவில்லம் கருப்பு கலர்ல அடிப்பாங்களா? அப்ப கருவில்லம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓம்பப்படும். ஓ நெடில் மட்டும் தனியா இருக்கு. அப்ப நேர். பா குறில் மட்டும் தனியா இருக்கு. இப்ப நேர். இப்ப நேர்மையா இருந்தா நம்ம தேனு மாதிரி லைஃப் அமையும் சொன்னா தேமா படும். கடைசி சீரை ஒன்னா பிரிச்சுக்கலாம். பா 2 ரெண்டுமே குறில். 2 குறில் வந்தா அப்ப நிறை. இப்ப நிறைய மலர். நிறைனா மலர். ஓரசி சீருக்கு மலர் அப்படின்னு எழுதலாம். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தட்ல படிங்க. ஈஸியா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். எக்ஸாம்பிளையும் வந்து மறக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாக்வாதினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.